கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு ஜக்கைன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முக்கியமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கைது செய்யப்படுவார்ன்ற மாதிரி பல்வேறு அரசியல் அமைச்சர்கள் கூறிட்டு வராங்க. இதையும் தாண்டி கூடுதலாக அவர் மீது 50 லட்சம் அபதாரம் வச்சுருக்காங்க. இந்த வழக்கு தற்போது எந்த மாதிரி சார் இருக்குது? தீர்ப்பு வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் என்கிற அடிப்படையில் அவர் செய்த தவறுக்காக, அதாவது 2006 2011 ஆண்டு வரை அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறையில் கனிம வளத்துறையில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் அவர் செய்த ஊழல் என்கிற அடிப்படையில் அதிமுக அரசால் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த வழக்கு என்பது ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை கீழமை நீதிமன்றம் உறுதி செய்து அவரை விடுதலை செஞ்சுருக்காங்க. அதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய மனைவியுடைய வருமானத்தையும் பொன்முடி அவர்களுடைய வருமானத்தோடு இணைத்து சொல்லப்பட்ட அந்த கணக்கு என்பதுதான் இது தவறு நடந்ததற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் தவறு செய்யவில்லை, அவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் அதற்கு பிறகு அந்த வழக்கு மீண்டும் அதிமுக அரசால் முன்னெடுக்கப்பட்டு அப்பொழுதும் அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இப்போது தானாக முன்வந்து நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து விசாரணைக்கு சென்று கொண்டு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இந்த மாதிரியான திமுக அமைச்சர்களுடைய வழக்குகளை மட்டும் ஒரு நீதிபதி தானாக முன்வந்து அதை எடுக்கிறாரு அப்படின்னா அதில் உள்நோக்கம் இருப்பதாக நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எத்தனையோ இன்றைக்கி பிஜேபியை சார்ந்தவர்கள் இன்றைக்கி எத்தனையோ குற்றங்களில் எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுறாங்க. கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ குறைந்தபட்சம் 100 கோடி சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் அவருக்கு எதிராக எந்த நீதிபதியும் இப்படி தானாக முன் வரலை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 68 கோடி அவர் அவரும் அவரோடு இணைந்து சசிகலா அவர்கள், சுதாகரன் அவர்கள், இளவரசி அவர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டு அவர்கள் அந்த தண்டனையை அனுபவித்ததாக வழக்கின் தீர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த வழக்கை போட்டது கூட சுப்பிரமணியன் சாமி தான், ஜனதா கட்சியுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த வழக்கை போட்டார். அதன் அடிப்படையில் தான் அது விசாரணைக்கு பல கட்ட விசாரணைகளை தாண்டி அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஒரு விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த விடுதலை சரியில்லைன்னு சொல்லி அதற்கு பிறகு நேர்மையான விசாரணை வேண்டும் என்று திமுக அரசு அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் அந்த வழக்கை முன்னெடுத்து கர்நாடகாவில் வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு மாற்றணும் என்று சொல்லும் பொழுது கர்நாடகாவுக்கு அந்த வழக்கு விசாரணை சென்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி அப்பீல் போகலை. யாருன்னா ஒரு நீதிபதியே முன் தானாக விசாரிக்க இருக்கும்போது அங்கேயே நமக்கு ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு எந்த மாதிரி சார் சொல்கிறீங்க? இல்லை, சந்தேகம்னா இன்றைக்கு நீதித்துறையில் சமீபத்தில் ஒரு புள்ளி உரம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 93% நீதித்துறையில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் தான். அவர்கள் தான் இன்றைக்கு நீதித்துறையை தங்களுடைய கைகளில் வைத்துட்ருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் வெறும் ஒரு 4% தான், தாழ்த்தப்பட்டவர்கள் 3% தான். அதனால் நீதித்துறையை முழுக்க யாருக்காக இயங்குது? ஏன்னா நீதிபதிகள் எல்லாருமே ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு என்பது ஒரு பக்கம் ஒரு சார்பான ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும். நடுநிலை அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. இங்கே கூட பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களுடைய வழக்கில் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு கூட இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது கூட அதிமுகலேருந்து கூட அழுத்தம் கொடுக்கல. இதை ஒரு நீதிபதியே முன்னெடுக்கும் போது நமக்கு இன்றைக்கு நீதித்துறையின் மீது ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்பது நான் முதலாவதாக என்னுடைய குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கடுத்து இந்த வழக்கில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு என்பது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது
குறைந்தபட்ச ஒரு தண்டனை என்பது வந்துட்டு ஓராண்டிலிருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது போக வந்து நீதிபதி வந்து 1 மாத காலம் வந்து சிறை தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்பீல் போகிறதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் என்கிற அடிப்படை. உச்சநீதிமன்றத்தில் வந்து பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வார் கண்டிப்பாக. அப்பொழுது அந்த ஒருவேளை அந்த வழக்கு அந்த எடுத்துக்கொள்ளுவதில் தாமதம் ஏற்பட்டால் உடனடியாக அவர் இதே நீதிமன்றத்தை அணுகி கூட அவர் வந்து ஜாமீன் பெறுவதற்கு அவர் முயற்சிக்கலாம் என்று பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த வழக்கு நிச்சயமாக இது வந்து அடுத்த கட்ட நீதிமன்றத்தில் இது வந்து கண்டிப்பாக நிற்காது. இது வந்து நிச்சயமாக உடைபடும். ஏன்னு சொன்னால் இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பழி வாங்குவதற்காகவே போடப்பட்ட ஒரு வழக்காக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து இது போன்ற ஒரு அச்சுறுத்தல்கள் திமுக அமைச்சர்களுக்கு சமீப காலமாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்றைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முக்கியமான தூண்கள் மாதிரி இருக்கிறவங்க. திமுகவுடைய முக்கியத்துவம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்துட்டு திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர். அப்போது இவர்களெல்லாம் வந்து அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இது போன்ற அமைச்சர்களை, இது போன்ற முக்கிய நபர்களை களை எடுப்பதன் மூலமாக, அவர்களை சிறைப்படுத்துவதன் மூலமாக திமுகவை பயமுறுத்தலாம். இங்கே ஒரு பிஜேபியினுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு இது போன்ற தளபதிகளாக இருக்கக்கூடியவர்களை சிறைப்படுத்துவதன் மூலமாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், திமுக பயமுறுத்தலாம் என்பதை போன்றதான் வந்து இன்றைக்கு ஆளுகின்ற இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு மிரட்டல்களுக்கு, இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படுகிற ஒரு இயக்கமாக இதுவரை திமுக என்பது இல்லை. திமுக எத்தனையோ சவால்களை, எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான், இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. பட் அதே நேரத்தில் இது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படுமா என்று சொன்னால், திமுக இது சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தொடர்ந்து அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து முயற்சிப்பார்கள், துணை நிற்பார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இது வந்து முற்றிலுமாக திமுக அமைச்சர்களை, ஏன்னா இப்போ வந்து 2 அமைச்சர்களை வந்து செந்தில் பாலாஜி, இன்றைக்கு பொன்முடி, இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கமே தான், அதாவது வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வந்து முழுக்க இது ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தொடர்ந்து வந்து இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். யார் தவறு செய்கிறார்கள், யார் கொள்ளையடிக்கிறார்கள், யார் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அமித்ஷாவை விட வந்து கொள்ளையடிக்கிறவங்க யாராக இருக்க முடியுமா? மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து இன்றைக்கு கோடியாக கொள்ளையடிக்கிறார். அம்பானி அதானிக்கு ஒட்டுமொத்தமாக அவருடைய அத்துணை கான்ட்ராக்டுகளையும் வந்து இன்றைக்கு வந்து தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்து, அந்த கம்பெனிகள் மூலமாக இவர்கள் தேர்தல் பத்திரங்களை பெறக்கூடிய, பணத்தை பெறக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அப்போ என்னென்னா வந்து இவங்க வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் எடுக்கலை, நாங்கள் அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஏன் குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டுமே இவங்களுடைய அத்துணை இதையுமே வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஏன் குறிப்பிட்ட அந்த கம்பெனிகளுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க? ஏன்னு சொன்னால் அவர்கள்தான் தேர்தல் காலகட்டங்கள் இவர்களுக்கு நிதி கொடுத்து இவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய மிக முக்கிய பணி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதனால் இந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுக வந்து சந்திப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்து இதில் வந்து வெளியே வருவாங்க. இது ஒரு மிக முக்கியமான வழக்கு தான். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதிலும், இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை நடந்து வந்ததிலும், அதே மாதிரி இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு மக்களே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சார், அப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி தான் நடக்குது. ஆனால் திமுக அமைச்சர்களுக்கு இந்த நிலை வரதை எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய கைகளில் வந்து நீதித்துறை இல்லை, வருமான வரித்துறை இல்லை, அமலாக்கத்துறை இல்லை. இப்படி மத்திய அரசுடைய கைகளில் இருக்கக்கூடிய இது போன்ற துறைகளை வச்சு தான் அமைச்சர்களை வந்து அவங்க வந்து இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்து அவர்களை கைது செய்யக்கூடிய படம். அதாவது என்னென்னா, திமுகனாலே ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவிலிருந்து இருக்கும்போது அவர் செஞ்ச தவறுக்காக தான் இப்போ அந்த வழக்கே வந்து
இன்னைக்கு அந்த தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை வந்துட்டு செந்தில் பாலாஜி பிஜேபி போயிருந்தாருன்னா இந்நேரம் தான் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மக்கள் வந்து திமுக தான் விரும்புகிறாங்க என்பதை புரிந்து கொண்டு தான் செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கு வர்றார், அதிமுகவிலேருந்து வர்றார். அதே மாதிரி வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த செல்வ கணபதி அவர்கள் திமுகவுக்கு வந்தார். அவர் அதிமுகவில் இருக்கும்போது செஞ்ச தவறுக்காக அவர் மேலே நடவடிக்கை வந்து வழக்கு பாய்ந்தது. அவர் வந்து திமுகவில் இருக்கும்பொழுது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். தன்னுடைய பதவியை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்குமே வந்து அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான தலைவரும் பொன்முடி தான். பொன்முடி அவர்கள் மேலான இந்த குற்றச்சாட்டு என்பது கூட கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று சொல்லுவதே தவறு. அவருடைய துணைவியாருடைய வருமானத்தை இவருடைய வருமானமாக நீங்கள் கணக்கிடுவது ஏற்புடையது அல்ல என்று கீழமை நீதிமன்றம் அந்த அடிப்படையில் தான், அந்த கிரவுண்டில் தான் விடுதலை செய்கிறார். அதே மாதிரி வந்து சாட்சியங்களோ மற்ற விஷயங்களோ வந்து எதுவுமே வந்துட்டு நிலைக்காது. இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் கூட இந்த வழக்கு நிற்காது, நிச்சயமாக உடைபடுங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஆனாலும் பொன்முடி போன்ற ஒரு ஜாம்பவான்களை அச்சுறுத்துவதன் மூலமாக திமுகவுடைய மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துவது, ஒரு கிளியை ஏற்படுத்துவது, அந்த அமைச்சர்களை வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து செயல்பட விடாமல் தடுப்பது, அவர்களை ஒரு பயமுறுத்துவது. ஸோ இதுதான் வந்து தொடர்ந்து. ஏன் நீங்கள் கேட்குறீங்க, அதிமுக அமைச்சர்களாக இருந்த எஸ்பி வேலுமணி செஞ்ச ஊழல்கள் யாருக்குமே தெரியாதா? எஸ்பி வேலுமணி கோடிக்கணக்கில் வந்து செஞ்சார் இல்லையா? அதே மாதிரி வந்து பெஞ்சமின் அவர்கள், அதே மாதிரி வந்து தங்கமணி அவர்கள், இப்படி எத்தனையோ அமைச்சர்கள் நம்ம வந்து குறிப்பாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை பாயதா சொல்லுங்கள்? ஆனால் அவங்களெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. நம்ம அவங்களாம் வந்து ரொம்ப தப்பே செய்யாதவங்க மாதிரி இன்றைக்கு வந்து அவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவில் வந்து திமுக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக இந்தியா கூட்டணியை உடைக்க முடியும், இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை தடுக்க முடியும். திமுகவை பயமுறுத்துவதன் மூலமாக சனாதனத்துக்கு எதிராக எவனும் பேச மாட்டான், சனாதனத்தை பற்றி எவனா பேசுவானா என்கிற, நீ பேசுனா உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்ற வகையில். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்களே வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. சென்னையில் தான் வழக்கமாக வந்து மக்கள் வந்து மழை வெள்ளத்தில் வந்து கண்ணீர் விடுவாங்கன்னு பார்த்தா, இப்போ தென் மாவட்ட மக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களே துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக இன்றைக்கு மாறி மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து 3 நாட்கள் 4 நாட்களுக்கு பிறகு தான் சில உடல்களை எடுக்க முடிகிறது. அந்த அளவிற்கு வந்து ஒரு கொடுமையான பாதிப்பு இன்றைக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கு. பாதிப்புக்கான நிவாரணத்தை கொடுங்க அப்படின்னா இது வரைக்கும் 500 கோடி தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாதிப்பு என்பது 10,000 கோடிக்கு மேலாக இருக்குது. ஆனால் மத்திய அரசு கொடுத்திருப்பது வெறுமனே 500 கோடி என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு மோசடி, திட்டமிட்ட ஒரு பாரபட்சம். எப்படி ஒன்றிய அரசின் மீது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வந்து மதிப்பு வரும்? சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ பார்த்தோம்னா சொத்து குவிப்பு வழக்கில் வந்து திமுக அமைச்சர்கள் இதுக்கு முன்பாக யாருமே இந்த மாதிரியான கைது செய்யப்படல, இவர் தான் முதல் முறையாக கைது செய்யப்படாதுன்ற மாதிரி பல்வேறு கருத்தை சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? அதில் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இவர் தான் வந்து கைது செய்யப்படல, அப்படி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத விட ஏற்கனவே வந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த ஆர் ராசா அவர்கள் மீது இந்த வழக்கு வந்து பாய்ந்தது, ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில். அதே மாதிரி கனிமொழி அவர்கள் மீது இந்த வழக்கு பாய்ந்தது. ஆனால் அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் அதற்கான வாதத்தை நேர்மையாக துணிவாக அவரே நின்று வாதாடி விட்டு விட்டார். நீங்கள் வந்து வேறு யார் எனக்கு வைக்கவே வேண்டாம். ஏன்னா வந்து அவர்கிட்ட அந்த ஆளுமை தன்மை இருந்துச்சு. அவருக்கு வந்து அந்த இந்தியாவே பேசியது, அப்பா இத்தனை சைபர் 1,60,000 கோடி அந்த சைபர் போடுறதுக்கே வந்து யோசிச்சாங்க. அவ்வளவு பெரிய ஊழல்வாதி மாதிரி அவரை காட்டினாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த வழக்கில் வந்து அவரை வந்து தொட முடிஞ்சதானா இல்லை, அவர் இன்றைக்கி விடுதலையாக வெளியே வந்திருக்கிறார். காலம் பதில் சொல். இன்றைக்கி வந்து அவர் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கார். இது மாதிரி நிறைய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பொன்முடி அவர்களும் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக, ஒரு இராணுவ பலமாக பொன்முடி அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது போன்ற அமைச்சர்களை வந்து
தட்டி வைப்பது, அமைச்சர்களை பயமுறுத்துவது என்பதுதான் இவருடைய முக்கியமான கோரிக்கையை தவிர மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே நான் பார்க்கல. சார் அதில் கூடுதலாக பார்த்தோம்னா இப்போது சிக்கியிருக்க 2 அமைச்சர்கள் தான், இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிக்குவாங்கன்ற மாதிரி பாஜக தரப்பில் வந்து பல்வேறு நபர்கள் கூறிட்டு வராங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? என்ன அப்படின்னா, அப்போ ஏற்கனவே திட்டம் போட்டு இந்த மாதிரியான சில அமைச்சர்களை வந்து அவங்க வந்து திட்டம் போட்டு சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில நீதிபதிகளுக்கே கூட கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து வழக்கு தொடுப்பதற்காக அங்கங்கே இதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட அந்த கைகள் கொடுத்துருக்கலாம். இப்படி ஒரு திட்டமிட்டுட்டாங்க. அதைத்தான் வந்து அண்ணாமலையோ அல்லது மற்ற பிஜேபி தலைவர்களோ சொல்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையாக வந்து தட்டி தூக்குறது, அவங்கள வந்துட்டு சிறைப்படுத்துவது, இதெல்லாம் வந்து இந்த பயமுறுத்துறவர்கள்லாம் பெரியாருடைய வழி வந்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். இதெல்லாம் வந்து ஏவாவேலு அமைச்சர் வீட்டில் இப்போ சமீபத்தில் எவ்வளோ பெரிய எத்தனை முறை ரைடு நடத்துனாங்க. அத்தனை முறை ரைடு நடத்தினாலும் அவங்கள ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். ஏவாவேலு அவர்கள் துணிந்து ஊடகங்கள் மூலமாக பேட்டி கொடுத்தார். நான் வந்து எத்தனை வீடு வந்தாங்க, என் வீட்டிலேருந்து ஒரு பைசா கூட எடுக்கலை, லஞ்ச பணமா அல்லது வந்து ஊழல் நடத்தியதாக நான் வந்து ஒரு பைசா கூட என்னுடைய வீட்டிலேருந்து எடுக்கலைன்னு சொல்லி நேரடியாக தானே அவர் வந்து வெளிப்படையாக மீடியாக்களை கூப்பிட்டு பேசினாரா இல்லையா? ஏன் அவன் மேலே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அப்படி ஒரு துணிச்சலான அமைச்சர்கள் வந்து திமுக வந்து காலங்காலமாக வளர்த்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்க அமைச்சர் தான் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உயர்கல்வித்துறையில் அவர் வந்து கவர்னருக்கும் அவருக்கும் தொடர்ந்து மோதல் வந்து கொண்டே இருந்தது. என்ன சொன்னால், அவர் வந்து எதற்குமே வந்து கவர்னருக்கு வந்து பயந்தோ நடுங்கியோ அஞ்சியோ ஒருபோதும் அவர் போனதே கிடையாது. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அதை ஏற்றுக்கிறது. ஆனால் கவர்னர் திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் வந்து அந்த கூட்டத்துக்கே, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கே நான் வரலன்னு சொல்லி அந்த விழாவையே புறக்கணித்தேன். அப்படி நிறைய விழாக்களை, நிறைய பட்டமளிப்பு விழாக்களை, பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய விழாக்களை புறக்கணித்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கவர்னரோடு நேரடியான மோதலில் ஈடுபட்ட ஒரு துணிச்சல் மிக்க அமைச்சர் பொன்முடி. அதனால கூட வந்து இந்த மாதிரியான கவர்னர் கூட இதற்கு பின்புலமாக கூட இருந்திருக்கலாம், இந்த வழக்குக்கு பின்புலமாக கூட கவர்னர் இருந்திருக்கலாம் என்பது கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பல கோணங்கள் நாம் பார்க்கும் பொழுது பொன்முடி அவர்கள் குறிவைக்கப்பட்டார். அவர் திட்டமிட்டு அவர் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர் இன்றைக்கு திட்டமிட்டு சிறைக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து வரத்தான் செய்யும். இன்னும் இப்போ சில அமைச்சர்கள்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க மேலேயும் வழக்கு போடுவாங்க, அவங்களையும் சிறைப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக வந்து நீதிமன்றம் அவர்களுக்கு நீதிபதிகள் அவர்களுடைய கைகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய பணி என்பது ஏதோ இன்றைக்கோ நேற்றைக்கோ நடந்த விஷயம் அல்ல. சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதித்துறையை முழுக்க ஆக்கிரமிப்பது, நீதித்துறையில் நீதிபதிகளாக பார்ப்பனர்களை கொண்டு வருவது. அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியே. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து 93% வந்து நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் யாருன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் தான் இன்றைக்கு வந்து முழுக்க இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்க்கு பின்புலமாக இருந்து ஒட்டுமொத்த நீதிபதிகளை இயக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான பணியை வந்து அவங்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து அதாவது விதிவிலக்காக சில நீதிபதிகள் இருக்கிறாங்க, எல்லாரையுமே நம்ம சொல்ல வரல, விதிவிலக்காக சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 90% நீதியை வந்து தீர்மானிக்கக்கூடிய அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு இருக்கிறது. அதனால் இது போன்ற நடவடிக்கைகள், கைது நடவடிக்கை கண்டிப்பாக வரலாம். ஆனால் இப்போது 1 மாத காலம் பொன்முடி அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 1 மாதத்துக்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யப்படும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வழக்கில் வந்து மீண்டும் குடைச்சலை கொடுக்கக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து மத்திய அரசு செய்ய தான் செய்யும். அதை வந்து உடைச்செறியக்கூடிய வேலையை கண்டிப்பாக நீதிமன்றங்கள் வந்து திராவிட இயக்கங்களுடைய இது போன்ற அமைச்சர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ நீதிமன்றங்கள் வந்து பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் மக்கள் மன்றங்கள் ஆதரவாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும். மக்கள் மன்றங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதை திமுகவுடைய வெற்றி தான் இதை சொல்லும். நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தான் இது போன்ற ஒரு ஓரவஞ்சனையான தீர்ப்புகளுக்கு இந்த நாடாளுமன்றம் தான் தேர்தல் வெற்றி தான் பதில் சொல்லும்.
இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு, மக்களுடைய கேள்விக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.